பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 11வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்பதாக. கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி, மில்லினியல் ரெயின் ஆஃப் கிரைஸ்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்துவின் இரகசிய வருகையில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் அவருக்குள் உயிரோடு இருக்கிறவர்களும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியானது கேட்டின் மகனாகிய அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் கீழ் 7 வருடங்கள் ஒப்புக் கொடுக்கப்படும். 7 வருடங்களின் முடிவில் வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களின்படி, பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்னப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்று எழுதியிருக்கிறபடி, இயேசு வெள்ளை குதிரையின் மேல் ஏறி தீமையை பூமியிலிருந்து அகற்றி நீதியை நாட்டுவதற்காக அர்மகதோன் யுத்தத்திற்காக வருவார். இயேசுவோடு கூட யுத்தத்திற்கு இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களாகிய நாமும் வருவோம். அர்மகதோன் என்ற வார்த்தையானது வேதத்தில் ஒரே ஒரு முறைதான் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 16:16, அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதான் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் என்பதாக சத்துருவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அர்மகதோன் யுத்தத்தில் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டு கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்படுவார்கள். பிசாஸ் என்னும் சாத்தான் என்னும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை ஒரு தூதன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போடுவான். அதன் பின்பு இயேசு இந்த பூமியில் எருசலேமை மையப்படுத்தி 1000 வருடம் ஆட்சி செய்வார். இயேசுவின் 1000 வருட அரசாட்சியில் நீதியும் நியாயமும் சத்தியமும் உண்மையும் எங்கும் காணப்படும். இந்நாட்களில் எங்கு பார்த்தாலும் அநியாயமும் அக்கிரமும் கொலைகளும் கொள்ளைகளும் அதிகார துஷ்பிரயோகங்களும் பரவி காணப்படுகிறது. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்புள்ளவர்களாகவும் தேவ பிரியராயிராமல் சுகப்போக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் என்று 2 தீமோத்தேயு 3:1-5 வசனங்களில் எழுதப்பட்டதன்படி ஜனங்கள் இந்நாட்களில் காணப்படுகிறார்கள். இவைகள் யாவும் இயேசுவின் வருகைக்கு அடையாளமாக காணப்படுகிறது. ஆனால் இயேசு ராஜாவின் 1000 வருட அரசாட்சியில் ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமையும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்க மாட்டை போல வைக்கோல் தின்னும் பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை என்று வேதம் கூறுகிறது. சமாதான பிரபு ஆட்சி செய்யும் போது சமாதானம் எங்கும் நிறைவாக காணப்படும். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அநீதியை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். நீதியும் நியாயமும் புரட்டப்படும் போது மனமடிவாகாதிருங்கள். இயேசுவின் அரசாட்சி துரிதமாய் மலரப்போகிறது. அப்போது அவரோடு சேர்ந்து நீங்களும் ஆளுகை செய்ய போகிறீர்கள். அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏற்ற உத்தமமான ஜீவியம் செய்கிறவர்களாய் காணப்படுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த பூமிக்குரிய ஜீவியத்தில் ஒரு சாட்சியுள்ள உத்தமமான ஜீவியம் செய்து
நீர் எங்களை சேர்த்து கொள்ள மத்தியவானில் வரும்போது உம்மை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எதை இழந்தாலும் நாங்கள் நித்தியத்தை இழந்து விடாதபடிக்கு பரிசுத்தமும் தாழ்மையும் உம்மிலிருந்த சிந்தையையும் அணிய எங்களை பழக்குவிப்பீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.